வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். பாருங்கள், மாங்காய் சீசன் வந்துருச்சு. எங்கள் வீட்லேயும் மாங்காய் எங்கள் மாமா கொடுத்து விட்ருந்தாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். இந்த மாங்காயோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன மாங்காய் மரம் வச்சுருக்கீங்க, என்னென்ன மாங்காய்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் போட்டு மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் உள்ளே போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வாழை மரம். கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் அக்கா பேத்தி கமெண்டில் ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்க. அந்த விடுகதை என்னென்னா, கை இருக்கும் அசைக்க மாட்டான், கால் இருக்கும் நடக்க மாட்டான், முதுகு இருக்கும் குனிய மாட்டான், அவன் யார்? கை இருக்கும் அசைக்க மாட்டான், கால் இருக்கும் நடக்க மாட்டான், முதுகு இருக்கும் குனிய மாட்டான், அவன் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நானும் கமெண்டில் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். மாங்காவை இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். நல்லா சாஃப்டாக அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். மாங்காய் ஆறின பிறகு தோலை உரிச்சிட்டு இந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மாங்காவை அவிச்சு எடுத்ததும் நல்லா மேங்கோ பார் ஸ்மெல் சூப்பராக வருது. பாருங்கள், எல்லா ஃப்ளெஷ்ஷையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்குங்க. ஒரு 5-6 தழை போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். அடுத்தது ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதே மாங்காய் புளிப்பாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் தேவையான அளவு கோல்டு வாட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பேர் குடிக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து குடிக்க வேண்டியதான். சூப்பரான மாங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் ஜூஸை நீங்களும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.